As you all aware that these days we are meditating from the Epistle of Ephesians. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை செலுத்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த நாட்களில நாம் எபேசியர் எழுதின நிருபத்தை தியானித்து வருகின்றோம். The last week we were meditating from the second chapter of Ephesians from verse 1 to 10. கடந்த வாரம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் தியானித்து வந்தோம். And we will just recollect a few of the things what we have studied last week. கடந்த வாரம் நாம் தியானித்த அந்த வசனங்களை மறுபடியுமாக நம்முடைய மனதில ஏற்றுக்கொள்வோம். So in the second chapter from verse 1 to 10 it teaches like this. 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் இப்படியாக அது நமக்கு போதிக்கின்றது. According to verse 1, we were dead in our sins and trespasses. 1ஆம் வசனத்தின் பிரகாரமாக அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தவர்களாய் இருந்தோம். So we were dead people before accepting the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் மரித்தவர்களாக காணப்பட்டோம். We were separated from God. நாம் தேவனிடத்திலிருந்து தூரமாய் இருந்தோம். We have no relationship with him. தேவனோடு கூட எந்த விதமான உறவு அற்றவர்களாக காணப்பட்டோம். And in verse 2 it says, once we walked according to the course of the world. 2ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், இவ்வுலகத்தின் முறை பிரகாரமாக நாம் நடந்தோம் வாழ்ந்தோம். So according to the passions of the world, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு ஏற்றவாறு, and we were trying to please the world. இந்த உலகத்தை நாம் பிரியப்படுத்தக்கூடிய காரியத்தில் நம்மை தொடர்ந்து வாழ்ந்து வந்தோம். And we were following the traditions of the world. இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களை நாம் பின்பற்றி வந்தோம். And also we were under the உபதேசங்களை நாம் பின்பற்றி வந்தோம். And also second thing, we were on the prince of the power of air. இந்த உலகத்தினுடைய அந்த அதிபதியுடைய ஆட்சிக்கு கீழாக நாம் காணப்பட்டோம். We were living according to his inspiration or his instructions. அவனுடைய ஏவுதலுக்கு ஏற்றவாறு நாம் நடந்தோம் வாழ்ந்தோம். And he was leading us into the destruction. நம்மை அவன் அழிவுக்கு நேராய் நடத்தி வந்தான். He was making us to live against the Lord. தேவனுக்கு விரோதமாக நாம் வாழும்படி அவன் நம்மை நடத்தினான். And he was making us to disobey God. தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய கூடாதென்ற வாழ்க்கை வாழத்தக்கதாக அவன் நம்மை நடத்தினான். So entirely we are away from God. நாம் முழுவதுமாக தேவனிடத்திலிருந்து தூரமாக வாழ்வர்களாக காணப்பட்டோம். And in verse 3 we saw that we lived in the passions of our flesh. 3ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய மாம்ச இச்சைகளின்படியே நாம் நடந்து வந்தோம். Fulfilling the desires of our body and mind. நம்முடைய மனதுக்கு ஏற்றவாறும் நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்ற சிந்தனைகளை நாம் திருப்தி செய்தவர்களாக காணப்பட்டோம். So we were yielding to the temptations. நாம் எல்லா விதமான சோதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம். And through flesh we were committing sin against God. நம்முடைய மாம்சத்தின் பிரகாரமாக நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து வந்தோம். So by doing all those things we cannot enter into the kingdom of God. அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தில நாம் உள் பிரவேசிக்காமல்
வாழ்ந்து வந்தோம். Now, since we were living according to the course of the world, since we were living under the instructions of the devil, and since we were living according to our desires of flesh, then we came under the wrath of God. உலகத்தினுடைய கலாச்சாரத்தின் பிரகாரமாகவும் பிசாசனுடைய போதகத்தின் பிரகாரமாகவும் நம்முடைய மாம்சத்தின் இச்சை பிரகாரமாக நாம் வாழ்ந்து வந்தோம். But yet God is God of love. ஆனாலும் கூட தேவனானவர் அன்பு உள்ளவர். And he is being rich in mercies. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். Oh, his love towards makes us to send his beloved son Lord Jesus Christ to this world. அவருடைய அன்பானது அவருடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்துக்கு அனுப்பினது. And when we have believed in the Lord Jesus Christ, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தை வைத்த பொழுது we were made as alive. நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். Once upon a time we were dead people, now we are made as alive. நாம் ஒரு காலத்துல மரித்திருந்தோம், இப்பொழுது நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். Not only he gave life to us, and he has blessed us, and he has honored us to made us to sit in the heavenly places. அவர் நமக்கு ஆசீர்வதித்து ஜீவனை கொடுத்தார், அவரோடு கூட உன்னதத்தில் உட்காரும்படி செய்தார். And in verse 8 we see it is gift of God from the Lord. 8ஆம் வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், இது உங்களால் உண்டாததல்ல, இது தேவனுடைய ஈவு. It is not of our own, it is by his grace we have received. இது உங்களால் உண்டாதது அல்ல, இது தேவனுடைய கிருபை. So no one need to boast about themselves. அதனால் நம்மில் யாரும் கூட இந்த காரியங்களிலே பெருமை காட்ட முடியாது. And also why God has saved us? தேவன் எதற்காக நம்மை ரட்சித்தார்? So to do good works. நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ரட்சித்தார். The people once upon a time we were doing evil works, but today now God has chosen us, saved us to do good works unto him. நாம் ஒரு நாளில தீங்கான காரியங்களையும் செயல்களையும் செய்து வந்தோம், ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நம்மை நற்கிரியைகளை செய்யும்படி செய்திருக்கிறார். So now this is what we were meditating in the last week. கடந்த வாரம் இந்த காரியங்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். And now today from verse 11 to 22 we will meditate. 16ஆம் வசனம் முதல் கொண்டு 22ஆம் வசனத்தை வரை இந்நாளிலே நாம் தியானிப்போம். First I will read in English, afterwards brother will read in Tamil. Shall we read? Ephesians 2nd chapter verse 11 to 22. Therefore, remember that at one time you Gentiles in the flesh, called the uncircumcision by what is called the circumcision, which is made in the flesh by hands. Remember that you were at that time separated from Christ, alienated from the commonwealth of Israel, and strangers to the covenants of promise, having no hope and without God in the world. But now in Christ Jesus, you who once were far off have been brought near by the blood of Christ. For he himself is our peace, who has made us both one and has broken down in his flesh the dividing wall of hostility by abolishing the law of commandments expressed in ordinance, that he might create in himself one new man in place of the two, so making peace, and might reconcile us both to God in one body through the cross, thereby killing the hostility. And he came and preached peace to you who were far off, and peace to those who were near. For though him we both have access in one spirit to the Father. So then you are no longer strangers and aliens, but you are fellow citizens with the saints and members of the household of God, built
on the foundation of the apostles and prophets, Christ Jesus himself being the cornerstone, in whom the whole structure being joined together grows into a holy temple in the Lord. In him you are all being built together into a dwelling place for God by the Spirit. Now brother will read in Tamil. Verse 11 onwards. Yes, 11 to 22. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்த மாம்சத்திலே கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் இல்லாதவர்களாக ஆனப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பாகவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருக்கிறதையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்தார். No, uncle, I am not able to read continuously. Okay, don't worry. I will, one verse by verse we will explain. So, thanks. Yeah, this portion speaks of the mystery of the church. இந்த பகுதியானது சபையுடைய ரகசியத்தை குறித்து பேசுகிறது. The Lord has revealed the mystery of the church to the Paul. அப்போஸ்தலராகிய பவுலுக்கு தேவனானவர் சபையுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். Now we see here, before we accepted the Lord, what we were, how we were, but after coming to the Christ, what we have become, we can see. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் என்னவாய் இருந்தோம், ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் என்னவாக காணப்படுகின்றோம், இப்பொழுது என்னவாக இருக்கின்றோம் என்று இந்த பகுதியானது பேசுகின்றது. And we see verse 11. 11ஆம் வசனம். Therefore remember that at one time you Gentiles in the flesh. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து. So we were Gentiles, but நாம் புறஜாதியாய் இருந்தோம். Israelites are the people of God. இஸ்ரவேல் பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய ஜனமாக காணப்பட்டார். And God had chosen Israelites. தேவனானவர் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். God has sanctified them. தேவர் அவர்களை பரிசுத்தமாக்கினார். God wants to dwell among them. தேவன் அவர்கள் மத்தியில வாசம் செய்தார். And the Lord was saying that you are mine. தேவன் அவர்களை குறித்து நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொன்னார். And also God wanted that his people should live in his holiness. தேவனானவர் தம்முடைய ஜனம் தம்முடைய பரிசுத்தத்தில வாழ வேண்டும் என்று வாஞ்சித்தார். And they should worship him alone. அவரை மட்டுமே அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினார். So that's why God was so mindful of them. He was asking them to be separated themselves from the Gentiles, those who worship the idols. விக்கிரகங்களை வணங்கக்கூடிய புறஜாதியாரிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று ஆராதிக்க வேண்டும் என்று தேவர் அவர்களுக்கு கற்பனைகளை கொடுத்தார். When we turn to Leviticus 20th chapter verse 26. லேவியர் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது
20, verse 26. 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். You shall be holy to me, for I the Lord am holy, and have separated you from the peoples, that you should be mine. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. So you shall be holy to me. நீங்கள் எனக்கென்று பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். That's why I have separated you from the people. அதற்காக உங்களை நான் புறஜாதியார் இடத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். So that means it speaks of the Israelites are the separated people. இஸ்ரேல் புத்திரர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக காணப்படுகிறார்கள். Even we see in the New Testament also, when Paul says to the Corinthians what God expects also from the people of God, he writes there. 1 கொரிந்தியர்ல பவுலடியார் இவராக தேவன் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்று அவர் சொல்கிறார். 2 Corinthians 6 chapter, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் verse 17 and 18. 17-18 வசனங்கள். He says that I dwell among them. அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கின்றேன். I am their God. நான் அவர்களுடைய தேவன். They are my people. அவர்கள் என்னுடைய ஜனம். So that's why God wants them all the time. They should be separate themselves from those people. அதற்காக தேவன் எப்பொழுதும் அந்த ஜனத்திலிருந்து தம்முடைய ஜனம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சித்தார். And I am your father. நான் உங்களுடைய தகப்பன். You are my sons and daughters. நீங்கள் என்னுடைய குமாரரும் குமார்த்திகளும். So that's why Lord wants them that they should be a separated people, holy people, and the people belong to him in the whose midst he wants it well. ஆனபடியினால் தேவன் தம்முடைய ஜனம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் தேவனுக்கென்று தேவனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார். And God doesn't want that they should have any relationship, friendship with the people of Gentiles, or people with the Gentiles. புறஜாதியாரோடும் கூட எப்படிப்பட்ட உறவும் நட்பும் கொள்ளக்கூடாது என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரித்தார். In Deuteronomy 7th chapter verse 3, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். You shall not intermarry with them, giving your daughters to their sons, or taking their daughters for your sons. அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரர்களுக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொடாமலும் இருப்பாயாக. So why God doesn't want them to have any friendship and fellowship with those people? தேவன் இதற்காக புறஜாதியாரோடு எப்படிப்பட்ட உறவும் நட்பும் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறாரே. Is it possible they will be defiled by their friendship and their fellowship? அவருடைய உறவு மூலமாக நட்பு மூலமாக இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அசுத்தி ஆவார்கள் என்று தேவன் எண்ணினார். And also they may provoke them to go away from the Lord. தேவனை விட்டு தூரமாக செல்லக்கூடிய ஒரு மனதை அவர்கள் உள்ளத்துல கொண்டு வருவார்கள் என்று தேவன் எண்ணினார். The Lord was so mindful of them that they should live for him as a holy people and like his own people. தேவன் தம்முடைய ஜனங்கள் பரிசுத்தமாகவும் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று மனதில் விருப்பத்தை கொண்டிருந்தார். And again we see in the Ephesians 2nd chapter verse 11. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். So first what we need to understand, only Israelites were the people of God and rest of the people are called Gentiles. முதலாவதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் இஸ்ரேல் புத்திரர் மட்டுமே
தேவனுடைய ஜனங்கள் மற்ற எல்லா ஜனங்களும் புறஜாதியார்கள் என்று நாம் தியானித்து வந்தோம். And also they were circumcised people. அவர்கள் விருத்த சேதனம் உடையவர்கள் என்று வாசிக்கின்றோம். The circumcision speaks of a separation. இந்த விருத்த சேதனமானது பிரித்தெடுக்கப்பட்டதை குறித்து பேசுகிறது. And it speaks of the sign of covenant. உடன்படிக்கையை குறித்து பேசுகிறது. See, when we turn the first time, we see in Genesis 17th chapter verse 10. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல முதல் முறையாக நாம் வாசிக்கின்றோம். So let us read 17th chapter verse 10. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். This is my covenant which you shall keep between me and you and your offspring after you. Every male among you shall be circumcised. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததியார் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால். And in verse 12 we see 12ஆம் வசனம். And he who is 8 days old among you shall be circumcised. உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். This circumcision, they need to follow generation after generation. சந்ததிக்கு பிறகு தலைமுறைக்கு பிறகு தலைமுறையாக இந்த விருத்த சேதனத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். This also speaks of the separation. இது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. And also this is the covenant with them. இது தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கை. So my dear brothers and sisters, they were circumcised people in flesh. எனக்கு பிரியமான சகோதர சகோதரினே, அவர்கள் மாம்சத்தில விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். But once we were not circumcised people, or we didn't have any covenant of our God in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு எந்த விதமான உடன்படிக்கை நாம் செய்திருந்ததில் கிடையாது. நம் மாம்சத்தில கூட விருத்த சேதனம் செய்யாதவர்கள். So what we are seeing is the difference between Israelites and Gentiles. இஸ்ரேலர் புத்திரரோடும் புறஜாதியாரோடும் இருக்கின்ற அந்த வேறுபான்மையை குறித்து நாம் வாசித்து வருகின்றோம். In verse 12 it says, 12ஆம் வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். Ephesians 2nd chapter verse 12. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Remember that you were at that time separated from Christ. So that much we'll read. So once upon a time you were separated from Christ. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள். And second thing, alienated from the commonwealth of the Israelites. இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும். That means we are not the citizens of Israelites. நாம் இஸ்ரவேலுடைய அந்த காணியாட்சிக்கு உள்பட்டவர்கள் கிடையாது. And but one thing we need to understand. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். But when we believe in the Lord Jesus Christ, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தை வைத்த பொழுது, and Galatians 6th chapter, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் and verse 16, 16ஆம் வசனம். And as for all who walk by this rule, peace and mercy be upon them and upon the Israel of God.
இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் யாவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. So those who walk by this rule, peace and mercy be upon them and upon the Israelites of God. Now we Gentiles, we are alienated people. We are not citizens of the Israelites, but today we are Israel of God. நாம் ஒரு காலத்தில புறஜாதியாராக காணப்பட்டோம், இஸ்ரவேலுடைய காணையாட்சிக்கு புறம்பாக காணப்பட்டோம். இப்பொழுது நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கருதப்படுகிறோம். That means it speaks of that we are one among the Israelites. இஸ்ரவேலர்களோடு கூட நாமும் கூட சேர்ந்தவர்களாக இணைத்தவர்களாக காணப்படுகின்றோம். The reason is this: we have believed in the Lord Jesus Christ. That's how we have become the children of Abraham. காரணம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் தேவனை விசுவாசித்தோம். ஆபிரகாமுக்குரிய அந்த விசுவாசத்தின் வாக்குத்தத்தத்துக்குள்ளாக நாமும் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். Not only that, we are the citizens of the heaven, according to the Philippians 3rd chapter. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக நம்முடைய குடியிருப்போ பரலோகம். So what we need to understand is that the Lord has made us. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரணம் என்னவென்றால், தேவன் நம்மை உண்டாக்கினார். Lord has made us one with the Israelites. இஸ்ரவேலரோடு கூட ஒன்றாக நம்மை சேர்த்திருக்கிறார். And the second truth what we learn here is that we were alienated from the commonwealth of Israel and strangers to the covenants of promise. We are the strangers to the covenant of promise. இரண்டாவதாக, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் நாம் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியருமாயிருந்தோம். So now through the Lord Jesus Christ, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக we have come under the new covenant. நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக காணப்படுகின்றோம். In Lord Jesus Christ, all promises are belong to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில சேர்ந்து இருக்கிறது. And through the Lord Jesus Christ, we have received the eternal promises. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்தியமான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். And third thing we see that once upon a time we have no hope. மூன்றாவதாக, நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம். And we don't know where we are leading our lives. நாம் எவ்வாறாக வாழ்ந்து வந்தோம் என்று அறியாத இருந்தோம். We were living an aimless lives. எந்த விதமான கொள்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். There was no goal. எந்த விதமான ஒரு அந்த ஒரு ஒரு கோல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். And there was no one to save us. நம்மை ரட்சிப்பதற்கு ஒருவரும் கிடையாது. So without any help we were living on this earth. நாம் உதவி அற்றவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து வந்தோம். And now through the Lord Jesus Christ we received the hope. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டோம். See, even when we believe in the Lord Jesus Christ, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தை வைக்கும் பொழுது now we have a hope. நமக்கு நம்பிக்கை உண்டு. What is that hope? அந்த நம்பிக்கை என்ன? There is no eternal condemnation for us. நமக்கு நித்தியமான தண்டனை கிடையாது. And second thing, the Father has accepted us through his Son Lord Jesus Christ. இரண்டாவதாக, பிதாவாகிய தேவன் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்றுக்கொண்டார். Since we have received his life,
அவருடைய ஜீவனை நாம் ஏற்று பெற்று இருக்கிறோம். One day we will be with him. ஒரு நாள் நாம் அவரோடு கூட இருப்போம். In the Romans 5th chapter verse 3 to 5 we see. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, So the hope which we have will never put into shame. நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையானது என்றைக்கும் கூட விருதான ஒரு நம்பிக்கை கிடையாது. And the people of this world are hoping upon something, but one day they will feel ashamed of themselves and they will disappoint themselves. இந்த உலகத்தில் இருக்கிற அந்நியர்கள் ஏதோ ஒரு காரியத்தின் மேல் தங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கை நிமித்தமாக அவர்கள் மிகவும் they will be sorrowful. And in verse 13, but now in Christ Jesus, you who once were far off have been brought near by the blood of Christ. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். Now, once upon a time, we were far from God. ஒரு நாள்ல நாம் தூரமாயிருந்தோம். But to God. தேவனிடத்திலிருந்து தூரமாயிருந்தோம். Second thing, we are far from the Israelites. இஸ்ரவேலுடைய காணையாட்சியிலிருந்து தூரமாயிருந்தோம். But through the blood of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே we are drawn to the Lord God. நாம் தேவனிடத்துக்கு சமீபமானோம். Oh, that's how we are now near to God. இவ்வாறாக நாம் தேவனோடு கூட சமீபமானோம். If you see in the Jerusalem, in the temple, Gentiles cannot enter into the temple. நாம் எருசலேமுடைய தேவாலயத்துல பார்க்கும் பொழுது புறஜாதியானவர்கள் தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. The steps are there. There are steps like this. அவர்களுக்கென்று அங்க சில இடங்கள் காணப்படுகிறது. See, these Gentiles, if at all they go to the temple, they have to be outside. அந்த புறஜாதியானவர்கள் அந்த படிகள் எங்க வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த படியில தான் இருக்க வேண்டும். If at all women goes, they have the separate place. ஸ்திரீயர்கள் போகும்பொழுது அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் காணப்படுகிறது. And normal Israelites can go to a certain extent. சாதாரணமான இஸ்ரவேலர்கள் சில தொலைவு தூரமாக முன்னே அவர்கள் செல்லக்கூடும். The priest will come near to the altar. ஆசாரியர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த தகனபலி செலுத்தக்கூடிய இடத்தை வரை போகக்கூடும். Only high priest will go to the most high holy place. பிரதான ஆசாரியர் அதி பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு அவர் செல்லக்கூடும். That speaks of that, and Gentiles are very far from God, or far from the presence of God. இது எதை குறித்து பேசுகின்றது என்றால் புறஜாதியானவர்கள் தேவனிடத்திலிருந்து வெகு தூரமாக காணப்படுகிறார்கள். But today we thank the Lord through the blood of the Lord Jesus Christ, since we have the spirit of his son Lord Jesus Christ. As the son is very near to the Father, we also become near to our God. இன்றைக்கு நாம் தேவனை தொழுது கொள்ளுவோம், தேவனை ஆராதிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நாம் சமீபமாக காணப்படுகின்றோம். And the Lord Jesus Christ has purchased with precious blood. இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தாலே நம்மை விலைக்கு கொண்டு வாங்கினார். And he made us his he purchased, and he through his blood only he redeemed us from the powers of darkness. அந்தகார சக்திகளிலிருந்து அவருடைய இரத்தத்தின் வல்லமையிலிருந்து நாளை நம்மை விடுவித்தார். And second thing, through that blood of the Lord Jesus Christ, we are being accepted by the Father in heaven.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பிதாவாகிய தேவன் நம்மை அங்கீகரித்தார். That's why we come near to God. இதன் மூலமாக நாம் தேவனுக்கு சமீபமாக வந்தோம். So anytime we can go near to God. எந்த நேரத்திலாவது நாம் தேவன் அண்டையில செல்லக்கூடும். Now we are Israelites. நாம் இஸ்ரவேலர்கள். So we are now not only we are Israelites, according to the 1 Peter 2nd chapter verse 9, we are called to be priests. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, 2 பேதுரு 1 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தின் பிரகாரமாக நாம் ஆசாரியர்களாக காணப்படுகின்றோம். Now we are eligible to minister him. நாம் தேவனுக்கு ஊழியத்தை செய்கின்ற ஆசாரியர்களாக இருக்கின்றோம். So that's why we need to thankful to God. Through the blood of the Lord Jesus Christ, we received this great privilege to be near to him and to serve him. அதனால் நாம் தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு நாம் நெருங்கி வந்திருக்கின்றோம், சமீபமாயிருக்கின்றோம், அவருக்கு ஊழியத்தை செய்கின்றோம். And not only that, in verse 14 when we see, 14 வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், for he himself is our peace, who has made us both one and has broken down in his flesh the dividing wall of hostility. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருக்கிறார், பகையாக நின்ற பிரிவினையை நடு சுவரை தகர்த்தினார். Now what we need to understand is this. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், Israelites, Gentiles, there is a hostility between both of them. இஸ்ரவேலுடைய ஜனத்தோடும் புறஜாதியாரோடும் சில காரியங்கள் அங்கு காணப்படுகிறது. And they are totally different. அவர்கள் இருவரும் வித்தியாசமாக காணப்படுகிறார். And most of the time we see that many Gentiles comes against the Israelites. அநேக நேரங்களில புறஜாதியானவர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பி வந்த காரியங்களை நாம் பார்க்கின்றோம். But now what happened? இப்பொழுது என்ன நடந்தது? And the Lord Jesus Christ, his body was broken for us on the cross of Calvary. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமானது கல்வாரி சிலுவையில பிழைக்கப்பட்டது. He broken down his flesh, the dividing wall of hostility. See, as his body has broken, he brought peace among the Israelites and the Gentiles. இஸ்ரவேலரோடும் கூட புறஜாதியாரோடும் கூட தம்முடைய சரீரத்தை பிழைப்பதன் மூலமாக ஒன்றாக இணைத்தார். There is a big wall between Israelites and Gentiles. இஸ்ரவேலர் மத்தியிலும் புறஜாதியார் மத்தியிலும் பெரிய ஒரு சுவரை நாம் பார்க்கின்றோம். And he broke that wall. அந்த சுவரை ஆண்டவர் உடைத்து போட்டார். That's why now he made peace with the Israelites. இப்பொழுது இஸ்ரவேலரோடு கூட அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். See, he has according to verse 16, he reconciled. 16 வசனத்தின் பிரகாரமாக அவர் இருவரையும் ஒப்புரவாக்கினார். So that is the mystery of the church. He brought peace with the Israelites. இது சபையுடைய ஒரு ரகசியம். அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். And also in verse 15, by abolishing the law of commandments expressed in ordinance. 15 வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், சட்ட திட்டங்களை ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. He abolished the law. அந்த நியாய பிரமாணத்தை ஒழித்து போட்டார். As we see in Colossians 2nd chapter, கொலோசியர் 2 அதிகாரம் verse 14 onwards, we see 14 வசனம் முதல் கொண்டு நாம் பார்க்கும் பொழுது, by cancelling the record of debt that stood against us with its legal demands, this he set aside, nailing it to the cross. He disarmed the rulers
and authorities and put them to open shame by triumphing over them in him. Therefore, let no one pass judgment on your questions of blood and drink, food and drink, or with regard to a festival or new moon or Sabbath. So what it says that through his death, so he delivered us from the death. He delivered us from the law. அவருடைய மரணத்தின் மூலமாக நியாய பிரமாணத்திலிருந்தும் கடனாளிகளாயிருந்த நம்மை ஆண்டவர் விடுவித்தார். So, and now he made us, created us in him a new man. அவருக்குள் நம்மை புதிய மனிதர்களாக படைத்தார். See, he might create in himself one new man in place of the two. அவருக்குள் நம்மை புதிய மனிதராக உண்டாக்கினார். Now, Lord Jesus Christ made us a new man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை புதிய மனிதர்களாக உண்டாக்கினார். 2 Corinthians 5th chapter, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். Therefore, if anyone is in Christ, he is a new creation. The old has passed away. Behold, the new has come. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. So we are now a new creation. நாம் இப்பொழுது புதிய சிருஷ்டிகளாயிருக்கின்றோம். Now with Israelites we are one now. நாம் இஸ்ரேலோடு கூட இப்பொழுது ஒன்றாக இருக்கின்றோம். Now we are one. நாம் இஸ்ரேலோடு கூட ஒன்றாக காணப்படுகிறோம். And those who have become the new creation, யாரெல்லாம் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டார்களோ, those who have the newness of the Lord, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த புது சாயலை படைத்து பெற்றிருக்கிறார்களோ, so what will happen? அவர்களுக்கு என்ன நடந்தது? Let us see Ephesians 4th chapter verse 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். And to put on the new self, created after the likeness of God, in true righteousness and holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். So those who have become new creation now, one day they will be in the new creation. புதிய சிருஷ்டியாக படைக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் அவருடைய அந்த புதிய சிருஷ்டிக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். Revelation 21st chapter, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், as we see verse 1 and 2. 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம். Then I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth has passed away, and the sea was no more. And I saw the holy city, New Jerusalem, coming down out of heaven from God, prepared as a bride adorned for her husband. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற்ற போயினது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். So now what we need to understand is this: once upon a time we were so away from God, but today God not only saved us, draws very closer to him, and not only made us a priest, and also he is going to give us that new heaven, new earth. We are going to be in that new heaven and new earth. ஒரு நாள் நாம் தேவனிடத்திலிருந்து தூரமாக காணப்பட்டோம். ஆனால் இப்பொழுது அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை புதிய சிருஷ்டியாக படைத்து, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அந்த புதிய எருசலேம் பட்டணத்துக்குள்ளாக நம்மை அவர் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். And also now he has reconciled to us with God.
தேவனோடு கூட நம்மை ஒப்புருவாக பண்ணியிருக்கிறார். In verse 16, and might reconcile us both to God in one body through the cross, thereby killing the hostility. 16ஆம் வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புருவாக்கினார். And both are reconciled and to God. இரு தரத்தாரையும் ஒப்புரவாக்கி தேவனுக்கென்று ஒப்புரவாக்கினார். They were all brought into one body through God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரே சரீரத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்தார். So now removing the hostility, making them in peace and bringing them into the body of Christ. நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனிடத்துக்கு சமீபமாக கொண்டு வந்து இப்பொழுது அவருடைய சரீரத்திலே நம்மை இணைத்தார். And now everyone is the members of the body of the Lord Jesus Christ. இப்பொழுது ஒவ்வொரு நபரும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே அங்கங்களாக காணப்படுகின்றோம். It speaks that everyone is important, everyone is equal. இது எதை குறித்து பேசுகின்றது என்றால், ஒவ்வொரு நபரும் கூட முக்கியமானவர்கள், ஆண்டவருக்கு தேவைப்பட்டவர்கள். So now what it speaks of is that when Gentiles are joined with the Israelites, now all those who believe in the Lord Jesus Christ are one and there is no differences. புறஜாதியானவர்கள் இஸ்ரவேலரோடு கூட ஒப்புரவான பிறகு இப்பொழுது எந்த விதமான பிரிவினை கிடையாது. எல்லோரும் ஒரே ஜனங்கள் என்று நாம் கருதப்படுகின்றோம். There is no difference of race. எந்த விதமான ஜாதியுடைய அங்க பிரச்சனை கிடையாது. There is no difference of color. So maybe some people may be white people, some people may be brown people, black people, whatever it may be. There is no difference now. எந்த விதமான வண்ணங்கள் பிரச்சனை பிரிவினை கிடையாது. Whatever the positions may be. நம்முடைய நிலைமை எவ்வாறு இருந்தாலும் கூட, see, in the world we may be kings, rulers, or ordinary persons, simple people, whatever your position it may be, in Christ we are all one. இந்த உலகத்துல நாம் ராஜாக்களா இருக்கலாம், உன்னதமான அதிகாரிகளாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் கூட சமமாக காணப்படுகின்றோம். In this world we may be wealthy or poor, it's not a matter. Now we are one in the body of the Lord Jesus Christ. இந்த உலகத்துல நாம் சகல சம்பூர்ண பெற்றவர்களாக இருக்கலாம், இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் சமமாக கருதப்படுகின்றோம். And once our appearance, some of us may look handsome or beautiful, some of us may be ugly, but when we come to the Lord, those things have not at all matter. We are all one in the body of the Lord Jesus Christ. நம்முடைய வெளிப்பிரகாரமான அழகு சிலர் மிகவும் அழகாக காணப்படலாம், சிலர் அழகு குறைவாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் கூட சமமாக எண்ணப்படுகின்றோம். Before we accept the Lord Jesus Christ, we have various religions. From various religions we have come. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பலவிதமான ஜாதி பிரிவினைகள் பின்னணியிலிருந்து நாம் வந்திருக்கின்றோம். Some of us came from Hindu background, some of us came from Buddhist background, some of us came from the Muslim background, some of us came from some other backgrounds. But today we all one in the Lord Jesus Christ without any differences. இப்படியாக முஸ்லிம்கள் மத்தியிலிருந்து, இந்துக்கள் மத்தியிலிருந்து, பௌத்தர்கள் மத்தியிலிருந்து, பல விதமான ஜனங்கள் மத்தியிலிருந்து நாம் வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருக்குள் சமமாக காணப்படுகின்றோம். And also we had different cultures before accepting the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக
நாம் வெவ்வேறு கலாச்சாரங்களை கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். But now we are in the Lord Jesus Christ. Those things are not a matter for us now. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது அந்த காரியங்களானது நமக்கு மிகவும் முக்கியமானது கிடையாது. And second, lastly, then we had certain abilities. Some of us may not have any abilities, but yet Lord has accepted us. So we need not take anything pride about abilities, not having abilities. நம்மில் சிலருக்கு சாமர்த்தியம் இருக்கலாம், சிலருக்கு சாமர்த்தியம் இல்லாதவர்களாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம் இருவரையும் சமமாக ஏற்றுக்கொள்கிறார். So many times when I think of myself, Lord, I don't have any abilities in my life. I don't have anything to talk, but yet still you have chosen me. அநேக நேரங்களில நான் இவ்வாறாக ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கொடுக்கத்தக்கதாக என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது என்று சொன்ன பொழுது, அப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்துக் கொண்டார். So many wise people are there, many great people are there, but God, even though God has chosen me, even though I don't have any abilities of my own, but God has chosen me. எனக்கென்று என்னுடையதென்னான எந்த சாமர்த்தியம் இல்லாத பட்சத்திலும் என்னை காட்டிலும் பெரியவர்கள் ஞானிகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். So he made each one of us in the part of his body, whether we have big things or not, there also we are ordinary also, but God has made us a part of his body. நாம் எவ்வாறாக காணப்பட்டாலும் கூட அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். And again we go to second chapter verse 18. இரண்டாம் அதிகாரம் 18ஆம் வசனம். For through him we both have access in one spirit to the Father. நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் ஆவியானவர் மூலமாக பிதாவினிடத்தில் சேருகின்றோம். So God is not partial. God is equal to everyone. தேவன் பட்சபாதம் உடையவர் அல்ல. தேவன் இருதரத்தாரையும் ஒரேமாக பார்க்கின்றார். The day of Pentecost, those who believed, those who accepted the Lord, they received the Holy Spirit of God. பெந்தகோஸ்து நாளில தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். But later when we see that the gospel has gone to the Gentiles, அதன் பிறகு சுவிசேஷமானது புறஜாதியாரிடத்தில் கொண்டு போகப்பட்டது. when they believed in the Lord Jesus Christ, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தை வைத்த பொழுது, and they too received the Holy Spirit of God. அவர்களும் கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். So let us see Acts 11th chapter. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் verse 17. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். And if then God gave the same gift to them as he gave to us when we believed in the Lord Jesus Christ, who was I that I could stand in God's way? ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வார்த்தையை அருள் கொடுத்த பிரகாரமாக, ஆசீர்வாதத்தை கொடுத்த பிரகாரமாக அவர்களுக்கும் அவர் அருளியிருக்கிறார். See, the Peter was hesitating, go to the Gentiles and preach the gospel. பேதுருவை பார்க்கும் பொழுது புறஜாதியார் மத்தியில் அவர்கள் நடுவில் சென்று சுவிசேஷத்தை கொடுப்பதற்கு அவர் பின்தாங்கினார். But the Lord spoke to him through dream. ஆனால் தேவன் கனவு மூலமாக தேவன் அவரோடு கூட பேசினார். Then he went to the house of Cornelius. அதன் பிறகு கொர்நேலியுடைய வீட்டுக்கு அவர் சென்றார். Then he spoke the gospel. அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். The people have accepted the Lord. ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். They too received the Holy Spirit of God.
அவர்களும் கூட ஆவியானவரை பெற்றார்கள். So that's how without any partiality, the Spirit of God dwells in Israelites and also in Gentiles who believed in the Lord Jesus Christ. எந்த விதமான பட்சபாதம் இல்லாமல் இஸ்ரவேலுடைய உள்ளத்திலும் புறஜாதியாருடைய உள்ளத்திலும் பரிசுத்தாவியானவர் தங்கினார். See what this portion speaks of is that now the Lord has made equal with the Israelites in every angle of their lives. இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் அவர்கள் இருதரத்தாரையும் தேவன் சமமாக செய்திருக்கிறார். See, as we see in Romans 8th chapter, we have believed in the Lord Jesus Christ. The Spirit of Christ dwelling is in our hearts. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசித்த பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினோம். And when we have the Spirit of Christ means the Spirit of His Son. That means we are also become His children. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றது. அவருடைய பிள்ளைகள் நாம். That's how God became our Father. பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாக மாறினார். So not only for Israelites, even we have the Spirit of Christ. That we have the Spirit of His Son. That's why He became our Father. இஸ்ரவேலர்கள் மட்டுமே கிடையாது, நம்முடைய உள்ளத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியானவர் மூலமாக வாசம் செய்கின்றார். நமக்கும் கூட பிதாவாகிய தேவன் தகப்பனாக காணப்படுகிறார். When Jesus taught the prayer to the disciples, so He asked them to pray like this, address of Father, Father in heaven, our Father in heaven. சீடர்களுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கொடுத்த பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். So today He is also our Father. We can address Him as our Father. இன்றைக்கு அவர் நம்முடைய பரலோக தகப்பனாக இருக்கிறார். So in Romans 8th chapter we see we can go to God as a Father, calling Him Abba Father. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக நாம் அந்த தகப்பன் அண்டையில சென்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுபாவத்தை நமக்கு அருளியிருக்கிறார். So what we need to understand is that He is our Father. Anytime we can go to Him. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் அவர் நம்முடைய தகப்பன். நாம் எந்த நேரத்திலாவது அவருடைய சமூகத்துக்கு செல்லலாம். Now let us go to Ephesians 3rd chapter verse 14. It says like this. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு செல்வோம். அந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது. For this reason I bow my knees before the Father, from whom every family in heaven and on earth is named. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்ப தேவனுக்கு முன்பதாக நான் முழங்கால் இடுகிறேன். So what we need to understand that we have access to our Father. As Paul kneeled down before the Father, we also can kneel down before Him and pray to Him, worship Him as our Father, and we have a close fellowship with Him. எவ்வாறாக பவுலடியார் தேவனுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக முழங்கால் வைத்து அவர் ஜெபித்தாரோ, தேவனை ஆராதித்தாரோ, அப்படியாக நாமும் கூட அந்த பரலோக தகப்பனுக்கு முன்பதாக முழங்காலிட்டு ஜெபிக்கின்றோம், அவரை நாம் போற்றுகின்றோம். When Jesus Christ died on the cross of Calvary, the temple curtain became two parts. கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த பொழுது அந்த தேவாலயத்தினுடைய திரையானது கிழிக்கப்பட்டது. And now when we see, now the thing is that no hindrance.
every believer can go to the Father. We have free access to him. இப்பொழுது எந்த விதமான தடையே இல்லாமல் நாம் பிதாவின் சமூகத்துக்கு செல்லலாம். So we need to thank the Lord that we have a free access before our God. நாம் தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். எதற்காக என்று பார்க்கும்போது அவருடைய சமூகத்துக்கு நாம் பிரவேசிக்கத்தக்கதான ஸ்லாகியத்தை நமக்கு அவர் அருளியிருக்கிறார். And again we go to 2nd chapter verse 19. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். So then you are no longer strangers and aliens, but you are fellow citizens with the saints and members of the household of God. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. Now here we will see that we were strangers. நாம் புறஜாதியார்கள். But now we are the household of God. நாம் பரதேசிகளாயிருந்தோம், இப்பொழுது தேவனுடைய குடும்பத்தாராயிருக்கின்றோம். Once upon a time we are rebelling against God. ஒரு காலத்துல நாம் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து வந்தோம். Once upon a time we are rejecting God and rejecting his people and his teachings. ஒரு காலத்துல தேவனையும் தேவனுடைய ஜனத்தையும் தேவனுடைய செய்தியையும் நாம் புறக்கணித்து வந்தோம். Once upon a time we are ignoring the God's guidance or God's word in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய நடத்துதலையும் நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்ந்தோம். And also we were disobeying God in every aspect of our life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் கூட தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக வாழ்ந்து வந்தோம். Once upon a time we were denying God, as our Lord. ஒரு காலத்துல நாம் தேவனை என்னுடைய தேவன் என்னுடைய இரட்சகர் என்று மறுதலித்து வந்தோம். And once upon a time we were refusing to live for him. ஒரு காலத்துல நாம் தேவனுக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் மறுதலித்தோம். We were outside. We are in the world. நாம் புறம்பே காணப்பட்டோம், உலகத்துல காணப்பட்டோம். But when we believed in the Lord Jesus Christ, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் விசுவாசத்தை வைத்த பொழுது, when we are being baptized, நாம் ஞானஸ்தானத்தை பெற்ற பொழுது, and Acts, according to Acts 2nd chapter, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், and let us see in verse 41. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். So those who received his word were baptized, and there were added that day about 3,000 souls. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவரை தினம் ஏற்றுக்கொண்ட 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். So they were added. Where they were added? They were added to the church. அவர்கள் எங்கே சேர்க்கப்பட்டார்கள்? சபைக்கு சேர்க்கப்பட்டார்கள். And they are now become the family members of the God. அவர்கள் எல்லோரும் கூட தேவனுடைய குடும்பத்தாராக சேர்க்கப்பட்டார்கள். They are members of the household of God. தேவனுடைய குடும்பத்தாராக அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள்.
So we are also household of God now. நாமும் கூட தேவனுடைய குடும்பத்தார். So in this household of God, in this family, our God is our Father. இந்த தேவனுடைய குடும்பத்துல தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். And our Lord Jesus Christ is the elder brother in this house. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த தேவ குடும்பத்துல மூத்த குமாரனாக மகனாக காணப்படுகிறார். When we see in Hebrews first chapter, எபிரேயர் முதலாம் அதிகாரம், and what he says about that, he doesn't mind to be called as his brother. அவர்கள் சகோதரர் என்று கூற அவர் எந்த விதமான ஆட்சேபனை சொல்லவில்லை. So what I want to tell you is that our Lord Jesus Christ, he is become our elder brother. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு நம்ம எல்லோருக்கும் கூட மூத்த மகனாக காணப்படுகின்றார், சகோதரனாக காணப்படுகிறார். So my dear brothers and sisters, what we need to understand is that we have the family members from all the parts of this world. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், முழு உலகத்திலிருந்து நாம் எல்லோரும் கூட ஆண்டவருடைய குடும்பத்தாராக காணப்படுகின்றோம். The universal church is the family of God. தேவனுடைய அந்த சபை, உலகத்திலே காணப்படுகின்ற அந்த சபையானது தேவனுடைய குடும்பமாக காணப்படுகிறது. People in Africa, people in Asia, people in Europe, people in Australia, from all the continents, wherever, whichever corner they may be, whatever their background may be, they are all the members of the household of God. இந்த உலகத்துல எந்த தேசத்திலாவது அவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் காணப்படலாம், எந்த மொழி எந்த நிறமாக கூட காணப்படலாம், அவர்கள் எல்லோரும் கூட தேவனுடைய குடும்பத்தார். See, when Jesus comes, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரும்பொழுது, according to Matthew's Gospel 24th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக, from all the four corners people will come. உலகத்தில் இருக்கிற 4 திசைகளிலிருந்து வருவார்கள். People will be gathered. In 24th chapter, எல்லோரும் கூட சேர்க்கப்படுவார்கள். 24th chapter verse 31. 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். And he will send out his angels with a loud trumpet call, and they will gather his elect from the four winds, from one end of heaven to the other. அவர்களுடைய தூதர்களை அனுப்பி எக்காலத்தை ஊதும் பொழுது 4 திசைகளில் இருக்கிற சகல ஜனங்களையும் அவர் ஒன்று சேர்ப்பார்கள். So what we need to understand, there is a family now on this earth. இந்த உலகத்துல ஒரு குடும்பம் இருக்கிறது. God's family on this earth. தேவனுடைய குடும்பம் இருக்கிறது. And also the God's family is also already in the heaven now. இப்பொழுது பரலோகத்திலும் கூட தேவனுடைய குடும்பம் இருக்கிறது. But when the Lord comes, all will be gathered together. தேவன் வரும்பொழுது நாம் எல்லோரும் கூட ஒன்றாக இணைக்கப்படுகின்றோம். When we all will be forever and ever with our God as a family forever and ever. நாம் ஒரே குடும்பமாக நம்முடைய தேவனோடு ஒன்றாக என்றென்றைக்கும் வாழ்வோம். So what we need to understand is that in our family, he is the father, our Lord Jesus Christ is the elder brother. It is our responsibility to honor our father and also to honor our elder brother and obey to them.
நம்முடைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் நம்முடைய குடும்பத்துல அவர் தகப்பனாக காணப்படுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூத்த சகோதரனாக காணப்படுகின்றார். நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். So here there's no Israelites, no Gentiles. Those who have believed in the Lord Jesus Christ, they are all the family of God. இஸ்ரவேலர் கிடையாது, புறஜாதியார் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் கூட ஒரே சமமாக கூட்டத்தாராக காணப்படுகிறார்கள். That's why even we see in the Galatians also. கலாத்தியர் நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். So there is no Jew, no Greek, no Gentile. All are one. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் புறஜாதியர் என்றும் எப்படிப்பட்ட எந்த விதமான பிரிவினை இப்பொழுது கிடையாது. So that's what we need to understand. The family of God means no difference at all. தேவனுடைய வித்தியாசமானது அந்த குடும்பத்துல காணப்படாது. And in verse 20 we see 20ஆம் வசனம் வாசிக்கின்றோம். Verse 20 we will see second chapter was built on the foundation of the apostles and prophets, Christ Jesus himself being the cornerstone. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னப்படுவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். And the Lord Jesus Christ is the cornerstone of the church. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். He is the cornerstone. On that cornerstone, yes brother. அவர் மூலைக்கல்லாயிருக்கிறார். அந்த மூலைக்கல்லின் மேல் and prophets and apostles are there building the church. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சபையை கட்டி வந்தார்கள். So we need to understand the truth that he is the cornerstone of the church. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். And let us see in the Romans. Here we see very clearly 9th chapter, verse 33. ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 33 brother. Romans 9th chapter verse 33. Okay. Yes. ரோமர் 9:33. ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Behold, I am laying in Zion a stone of stumbling and rock of offense. Whoever believe in him will not be put to shame. யாரெல்லாம் இந்த கல்லை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Yeah. See, now he is the cornerstone. Those who stand, those who build on him, they will remain. Otherwise, they will fall on the wrath of God. யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அந்த மூலைக்கல்லின் மேல் கட்டப்படுகிறார்களோ அவர்கள் வீழாதபடி நிற்பார்கள். My dear brothers and sisters, this is a very important truth. See, our Christian life, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, our Christian life must build upon the Lord Jesus Christ. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனப்படுகின்ற அந்த மூலைக்கல்லின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். Otherwise, we are building our lives on sand, which will fall. இல்லையெனில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மணலின் மேல் கட்டப்படுபவர்களாக காணப்படுகின்றோம், அது விழுந்து போகும். So then what we are doing, what we see, the base is our Lord Jesus Christ. And when the gospel is preached by the apostles or the prophets or the messengers of God, so when we believe in that and build our life on Christ, we will stand forever and ever. அப்போஸ்தலர்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக
சுவிசேஷத்தின் நற்செய்தி மூலமாக நாம் அதை கேட்டு விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனப்படுகின்ற அந்த மூலைக்கல்லின் மேல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் கட்டப்பட வேண்டும். So that is what very important. Then we see in verse 21 and 22, we are the temple of God, and also God, we are the dwelling place of our God. 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நாம் தேவன் வாசம் செய்யக்கூடிய தேவாலயமாக காணப்படுகின்றோம். So next week we will see about verse 21 and 22. Then the importance how வருகின்ற we have வாரத்தில் become. 21ஆம் வசனம். So the வருகின்ற வாரத்தில் 21. Yes, brother. 21, 22 we will meditate. வருகின்ற வாரத்தில் 21ஆம் வசனம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். There we are saying that we are the temple of God, and also we are the dwelling place of our God. நாம் தேவாலயமாகவும் தேவன் நமக்குள் வாசம் செய்கிற தேவாலயமாகவும் காணப்படுகின்றோம். See, now we see from where to where we are brought. நாம் எந்த இடத்திலிருந்து எந்த இடம் வரை வந்திருக்கின்றோம் என்று பார்ப்போம். We are dead people. Started our life with the dead people. We are dead people. நாம் மரித்திருந்தோம், அந்த இடத்திலிருந்து நாம் துவங்கினோம். And we were enemies to God. தேவனுக்கு நாம் சத்துருக்களாயிருந்தோம். We were far from God. தேவனிடத்திலிருந்து தூரமாயிருந்தோம். And we were Gentiles. நாம் புறஜாதியாராயிருந்தோம். We were not one with Israelites. நாம் இஸ்ரவேலர்கள் கூட ஒன்றாக காணப்படவில்லை. But there was no hope at all for us. நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை கிடையாது. Once upon a time we are not a household of God. நாம் தேவனுடைய குடும்பத்தாராக ஒரு காலத்துல காணப்படவில்லை. But today we received the life. ஆனால் இன்றைக்கு And we ஜீவனை பெற்றோம். We are the members of his house. அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராக நாம் மாற்றப்பட்டோம். We have become priests. நாம் ஆசாரியர்களாக மாற்றப்பட்டோம். We are very near to him now. நாம் இப்பொழுது தேவனுக்கு சமீபமானோம். We have received the Spirit. தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கின்றோம். And also God is preparing the new creation and new heaven for us also. நமக்கும் கூட தேவன் புதிய ஆகாயம் புதிய பூமியையும் கூட உண்டாக்கினார். So finally we are going to become we have become temple of God, and we are become dwelling place of God. கடைசியாக நாம் தேவனுடைய ஆலயமாக தேவன் நமக்குள் இந்த ஆலயத்துக்குள் வாசம் செய்கிறவராக காணப்படுகிறார். So we should be grateful to God, and we should be faithful to God from where to where he has brought, understanding this truth and bringing us into the church, which is his bride, which is going to be forever and ever with him. இந்த உண்மைகளை நாம் கண்டு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய மனவாட்டியாக ஆண்டவர் நம்மை படைத்து வருகிறார். Shall we pray? Next week we will meditate the rest of the things. ஜெபிப்போம். மற்ற வசனங்களை நாம் முன்வருகின்ற வாரங்களில் தியானிப்போம். Loving Father, gracious Lord, we thank you and we praise you for this evening hour. Lord, we are so grateful to you. Lord, what we were, Lord. We are dead. We are away from you. We were Gentiles. We have no hope. And Lord, we were under thy wrath. But Lord, through the Lord Jesus Christ, who sacrificed for our sake on the cross of Calvary, through that precious blood, oh Lord, the walls between Israelites and Gentiles are broken, and we are also made equal with them,
and we are brought under the covenant. And Lord, we have the now promises. And one day we are the household of God, and we have received the Spirit of God. And Lord, we thank you and we praise you. All this transformation has taken place. All the blessings what we have received is only through the blood of the Lord Jesus Christ, the work of the cross. We are so grateful. Thank you, Lord. There won't be any differences. Lord, our Father is in heaven. Our elder brother, our Lord Jesus Christ is in heaven. And the saints, those who are lived for you, those who are promoted to glory, they are with you. They are all our brethren over there. And we have a brethren in all over the world, every continent. But the day is going to come. We all be going together with you. Lord, we thank you and praise without any difference. Lord, with the same mind, same heart, same spirit, and in the same glory, we are going to be with you. So Lord, we praise you and we glorify thy great name. Help us to live faithfully to our Father, honoring him, obeying him, and knowing our Savior who has given his life and sacrificed himself that we may live faithfully unto him. Lord, help us to live for thee. Lord, we thank you for this time. Lord, we remember then people, those are special needs at this time. We pray for our dear brother Peter. Touch our dear brother, heal him. If it is thine will, Lord, on 23rd of this month, we need to undergo the surgery. Lord, let thine will be done and be with our dear brother, whatever the infections, whatever the weaknesses are there, Lord, touch him and heal him, make him fit for the surgery. So, Lord, strengthen our dear brother. Lord, bless his medication also. Be with the dear sister also, keep her in good health. In the same way, we pray for dear sister Ella J. Kumar, touch her and heal her, Lord, from this herpes. And also we pray for dear brother J. Kumar also, heal him, Lord. We pray for sister Grace Pandian, Auntie Grace Amma, Auntie Sarama. We commit all these dear ones also into the loving. Touch them and heal them. Thank you for this time. Be with us, Lord. Prepare for us, Lord's Day. Prepare our hearts with worship. Giving all glory unto thee, we pray in the highly exalted name of our Savior, Lord Jesus Christ. Amen. The grace of our Lord Jesus Christ, love of the Father, the fellowship of the Holy Spirit of God may abide with each one of us, now and forever and ever. Amen. God bless you all. God be with you. Please join in all the ministries in the days to come.